குணசேகரனோட முகத்தை இதுக்கு மேல தான் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, தர்ஷா உன்னுடைய விருப்பத்துக்கு மாறா நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். ஆனா நீ என் கூட வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தட்டி கேட்கறதுக்கு வந்த நம்ம அறிவுக்கரசியும் முள்ளையும் பார்த்தீங்கன்னா, "இந்த பாருப்பா கதிரு, இந்த பிச்சைக்கார கூட்டத்தை அடிச்சு துரத்து. உன் தங்கச்சி அன்புக்கு வேற ஒரு பையனை பார்த்துக்கோ. தர்ஷன் கண்டிப்பா நான் கட்டி கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தெடுப்புலேயே சொல்லிடுவாரு ஆதி குணசேகரன். "என்னமாம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுங்க." "ஏய், நான் சொல்றத கேட்கறதுனா கேளு, இல்ல வெளியே போ. இந்த பிச்சைக்கார கூட்டத்தை வெளியே தள்ளுறா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், ஞானம் பார்த்தீங்கன்னா முள்ளைய தூக்கியே வெளியே போட்டுருவாரு. கேட்டுக்கு தான் நிற்கும். நம்ம அறிவுக்கரசியை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே அடித்து பார்த்தீங்கன்னா வெளியே துரத்திடுவார் நம்ம கதிர். ஸோ இவ்வளவும் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம குணசேகரன் தாங்க. குணசேகரன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, எப்படியாச்சும் நைஸாக பேச்சு இந்த தர்ஷனையும் அந்த கூட்டத்தையும் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜீவனந்தத்துக்கு கால் பண்ணி, நான் உன் விருப்பத்துக்கு மாறா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அறிவுக்கரசி இதை விடுறதா இல்லைவங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இப்போ அந்த ஆள் அப்படி பண்ணால் நான் விட்டுருவேனா? அறிவுக்கரசி யாருன்னு முழுசாக காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் குணசேகரன் தம்பிங்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்ணடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நான் சொல்கிறத சைலண்ட்டாக கேளுங்க, தர்ஷன் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜீவானந்தம் எதுக்கும் துணிஞ்சு தான் வராரு. அதே மாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா பார்கவியும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வரார். ஏன் பார்கவியும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வராருன்னா, இவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறமும் இவங்களை நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம குணசேகரன்களை சொல்லிட்டு போய் எச்சரிச்சுட்டு வரதுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு வராரு. அதே மாதிரி நம்ம ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு வரதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. நம்ம ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவருக்கு மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போய் ஆகணும்னு சொல்ல உடனே நம்ம தர்ஷன், கண்டிப்பாக நான் வரமாட்டேன், எங்கள் அப்பாவை நீங்கள் நம்பாதீங்க சார், எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா கூட மயங்கிடுவாங்க, ஆனால் நான் மயங்க மாட்டேன், எங்கள் அப்பாவோட புத்தியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறுக்கு புத்தியாக தான் இருக்கும், நான் வரலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த பாருப்பா தர்ஷா, இந்த பிரச்சனையிலேருந்து நீ எங்கேனாச்சும் ஓடி போயிட்டேன்னா கூட அது பார்கவிக்கும் பார்கவியோட அப்பாவை தான் பாதிக்கும், உன்னை பாதிக்காது. ஸோ இந்த கல்யாணத்துலேருந்து தானே நீ நிறுத்திடலாம். ஆனால் பார்கவியும் அவங்க அப்பாவும் ஏதாச்சும் பண்ணிட்டா உனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உன் ஆயில் ஃபுல்லாக வந்து குற்ற உணர்ச்சியோடு இருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் இருக்கேன், அவங்களுக்கும் சரி உனக்கும் சரி நான் வந்து செக்யூரிட்டி தரேன், என்னை மீறி எதுவுமே பண்ண முடியாது உங்கள் அப்பாவால். நான் ஏன் இன்னும் உங்கள் அப்பா எதுவுமே பண்ணாமல் இருக்கேன்னா, என் பொண்ணை வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு தான் வந்து எனக்கு முக்கியம், அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதனால் மட்டுமே உங்கள் அப்பாவை நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கிட்ட ஜீவானந்தம் சொல்லிட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராருங்க. உள்ளே வந்த பிறகு தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஏற்கனவே கோவத்தில் போன அறிவுக்கரசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்துட்டான், அவனை கையை காலை முறிச்சுனா கூட இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஓடி வராங்க. உள்ளே அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா பலார்னு வர அறையை விட்டுட்டு தர்ஷனை நெஞ்சு மேலே எட்டி வச்சிருவாருங்க நம்ம ஆதி குணசேகரன். இதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, தர்ஷனுக்கு இப்படி பெரிய கொடுமை நடக்கும்னு சொல்லிட்டு. நெஞ்சு மேலே எட்டி வச்சோடனே நம்ம கதிர் போயிட்டு கழுத்தை நெரிக்கிறாரு நம்ம பார்கவியோட அப்பாவையும் சொல்லிட்டு. ஸோ ஈஸ்வரிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் போடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறையை விட்டுறாங்க. இந்த பார்ரா தாடிக்காரா, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, என்கிட்டே நாடகம் போட்டு என் பையனை வந்து என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்த்தியா நீ? என்னடா உங்களுக்கெல்லாம் என்கிட்ட பத்தினி மாதிரி சத்தியம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து என் பையனை உங்க கூட அமுச்சு வச்சிருக்கா இவளை நம்புறதா, நான் யாரை நம்புறது? இந்த பாருமா, உன் தங்கச்சிக்கு என் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்போ சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்கும் நடத்தி காட்டுறேன், யாராவது என்னடி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பேசுகிறாரு. ஸோ ஜீவானந்தமும் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்திருப்பார். இப்போ ஆதி குணசேகரன் இப்படி ஒரு பிளேட்டை மாற்றி போடுவார்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. அவங்க அம்மா விசாலாட்சிக்கு கூட இப்போ ஆதி குணசேகரன் பண்ணுறது பிடிக்காமே இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறான் மவனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. வெளியே போய் வந்தாங்க இல்லையா நம்ம ஆதி குணசேகரன் அடித்து துரத்தினாரு அறிவுக்கரசியும் முள்ளையும், அவங்க ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும் சொன்னே பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுது. தர்ஷன் அப்போ என்ன சொல்கிறாரா, தர்ஷன் வந்து சார் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஏமா இப்படி பண்ணுற, அப்பாலாம் திருந்த மாட்டார் சொல்லி தான் நான் வரலன்னு சொன்னேன், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி என்னை வர வச்சுட்டீங்க, இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்ஷனை பூட்டி உள்ள வைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்களை சொல்லிடுறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா தர்ஷனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகிறாரு. இங்கே பாரு ஆதி குணசேகரன், நீ எல்லையை மீறி போயிட்டுருக்க, அதுக்கப்புறம் நானும் வந்து வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் ஆதி குணசேகரனை மிரட்டவும் அதுக்கு ஜீவானந்தம் சொல்லுவார். அதுக்கு ஜீவானந்தம் என்ன சொல்கிறாரு, அதுக்கு நம்ம ஆதி குணசேகரன் சொல்லுவார், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ ஜீவானந்தம் இதுக்கு மேலே லீகலாக போக தேவையில்ல, இல்லீகலாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துறாரு. நான் பொறுமையை சோதிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.